இறுக்கமானவர்கள், ரொம்ப வெறப்பானவங்க. நம்ம லைஃப்ல நிறைய பேரை மீட் பண்ணியிருந்திருப்போம். ஏன் நம்மளுடைய ஓன் ஃபேமிலியிலுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்பாமார்கள் நிறைய பேர் இறுக்கமானவங்களா இருந்திருப்பாங்க. அம்மாமார்களும் இறுக்கமானவங்களா இருந்திருப்பாங்க. சிங்கிள் பேரண்ட் நிறைய பேர் இறுக்கமானவங்களா இருந்திருப்பாங்க. அப்பாக்களை இழந்த பெண் பிள்ளைகள், அதுலேயும் தன்னுடைய குடும்பத்தில் மூத்த பெண் பிள்ளையாக இருந்தாங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, இறுக்கமானவங்களாக இருந்திருப்பாங்க. அண்ணன்மார்கள் இன்னும் நிறைய பேர் தன்னுடைய தம்பிக்காகவும் தங்கச்சிக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறுக்கமான மைண்ட் செட்லேயே தான் இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் அதிகப்படியான ஃபேஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஆள்கிட்ட ஏன் வச்சுக்கிற, அந்த அம்மா ஒரு மாதிரி, அந்த அம்மாக்கெல்லாம் சிரிப்புனா என்னன்னே தெரியாது, எப்போ பார்த்தாலும் கள்ள முழுக்கின மாதிரியே இருக்க, பாறை கீரை எதுவும் முழுக்கிட்டு வந்துட்டியா, கொஞ்ச நாச்சும் சிரியேன், சந்தோஷமாக இருேன் அப்படிங்கிற இந்த கமெண்ட்ஸ் தான் அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க திரைப்படங்கள் அதிகமாக பார்த்துருந்துருக்க மாட்டாங்க, வெளியில் ஃபங்க்ஷன் அதிகமாக அட்டன் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க, சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் டெஃபினட்டாக இருந்திருக்காது. நண்பர்கள் ஒருத்தர் 2 பேர் ஏன் எல்லாமே கூட இருந்திருந்திருக்கலாம். இவங்களுக்குலாம் சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட்னா என்னன்னே தெரியாது, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எல்லாமே தெரியும், ஆசா பாசம் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் புதைச்சி வச்சுட்டு அடக்கி வச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. எதுக்கு? தே ஹவ் சூசன் த டஃபஸ்ட் பாத் இன் த லைஃப். They have chosen the toughest path in the life. இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படியாச்சும் முன்னேறி காட்டணும், நம்மளுடைய குடும்பத்தை நம்ம தலை நிமிர்த்தி காட்டணும், நம்மளுடைய தங்கச்சி தம்பிகளை பிள்ளைகளையும் நம்ம நல்லபடியாக கரை சேர்த்து காட்டணும். இது ஒன்றே ஒரு விஷயத்தை மட்டும்தான் முனைப்பாக தீவிரமாக எடுத்து அதுக்காக வேலை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையவே அதுக்காக அர்ப்பணித்தவங்களாக இருப்பாங்க இந்த இறுக்கமானவர்கள். இவங்கள மாதிரி இறுக்கமாக நம்மளால் இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா சால சிறந்தது. அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இந்த டிட்டர்மினேஷன் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு கோலையும் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும், டெஃபினட்டாக அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா அவங்கள யாராலையும் வீழ்த்த முடியாது. எத்தனை தடவை நீங்கள் வீழ்த்துனீங்க அப்படின்னாலும் மறுபடியும் எந்திரிக்கக்கூடிய பலம் வாய்ந்தவர்கள், மனப்பக்குவம் உள்ளவர்கள், டஃபஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு இறுக்கமானவர்கள். ஸோ ப்ளீஸ் பி டிட்டர்மைண்ட் இன் யுவர் லைஃப் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய இலக்க நேரிடும்.